கண்ணானது சரீரத்தோட விளக்கா இருக்குன்னு பைபிள் சொல்லுது. இப்போ சிம்சோன் பைபிள்ல சொல்லப்பட்ட பாத்திரம், அவர் என்ன பண்றாரு? வசனம் இருக்கு, நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்துல இந்த வசனம் வருது. அவர் கண் விரும்பினதை, அவர் இச்சித்ததை, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும், என் கண்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்றாரு. சொல்லி இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன என்ன நடக்கு அப்படின்னா, தனக்கு இருக்கிற கண்ணை வச்சுட்டு ஆண்டவர் சொன்ன வழியில நடக்காம அவர் கண்ணு எதெல்லாம் விரும்பிச்சோ அதெல்லாம் பார்க்கறாரு, அதெல்லாம் அது மேலாம் பிரியப்படுறாரு, அதை விரும்புறாரு, அதை அடைய துடிக்கிறாரு, தன்னை சார்ந்தவங்களையும் அதை செய்யறதுக்கு நிர்பந்தப்படுத்துறாரு. இது மூலமா நடந்தது என்ன அப்படின்னா, அவர் போய் ஒரு பொண்ணை போய் பார்க்கறாரு. இவருக்கு ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்கு. இவரோட உயிருக்கே சேதாரத்தை உண்டாக்குகிற சீக்ரெட்டை அந்த பெண்ணிட்ட வெளிப்படுத்துறாரு. பெண்ணிட்ட வெளிப்படுத்தி கடைசியில் என்ன தெரியுமா நடந்தது? இவரோட இவருக்கு எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது அந்த கண்ணை வச்சுதான் பார்த்தாரு. இந்த கண்ணுக்கு தான் பிரியமா இருந்தது. இந்த கண்ணை வச்சுதான் இச்சித்தாரு. இந்த கண்ணு விரும்பினதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. கடைசியில் ஒரு நிலைமை என்ன தெரியுமா வச்சது? அதே கண்கள் பிடுங்கப்பட்டது. அதே கண்கள் பிடுக்கப்பட்டது. இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு என்னென்ன கிருபையா, என்னென்ன தாளந்துகள், கிஃப்ட் என்னென்ன கொடுத்திருக்காரோ அது தேவனுக்காக மட்டும் நம்ம உபயோகப்படுத்துவோம். தேவனுக்காக உபயோகப்படுத்தும் பொழுது அது தேவனால உண்டாகிற ஆசீர்வாதத்தினால நம்ம வாழ்க்கையை நிரப்பும், நம்ம சந்ததிகளை ஆசீர்வதிக்கும். இல்லை அப்படின்னா தேவன் கொடுத்ததை நம்ம மனம் போன விரும்பின வழியில, உலகத்தின் வழியில, உலகம் என்னெல்லாம் நம்மளுக்கு விருப்பமா இருக்கு, ஆசையா இருக்கு, என்னெல்லாம் இச்சிக்கிறோம் அங்கெல்லாம் கொண்டு போய் அதை செலுத்தணும் அப்படின்னா கடைசியில சேதாரமும் நஷ்டமும் நமக்கு தான் வரும். கண்களே இல்லாத சிம்சோனா மாறி போயிட்டான், குருடனா மாறி போயிட்டான். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துடக்கூடாது. அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் கொடுத்ததை ஆண்டவருக்காக மட்டும் உபயோகப்படுத்தணும். நீங்க அப்படி செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.